இப்போ நான் 4 பிரெட் துண்டுகள் எடுத்திருக்கேன். இப்போ சைடில் இருக்கிற அந்த ப்ரௌன் கலரையெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். சைடில் இருக்கிற ப்ரௌன் கலரையெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இதில் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் 1/2 டம்ளர் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துடலாம். இதை எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுருக்கேன். நம்ம அரைச்சதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இதை இப்போ பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை வச்சிடலாம். அந்த பாத்திரத்தில் ஒரு தட்டை கவுத்தி போட்டுடலாம். ஸ்டாண்டு தான் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இதை தட்டு மேலே வச்சு மூடி வச்சிடலாம். தீயை சிம்மில் வச்சிடலாம். ஒரு 30 to 40 நிமிஷம் ஆகுது ரெடி ஆகிறதுக்கு. இப்போ சரியாக ஒரு 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இது ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ஒரு கத்தியை வச்சு டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இது கத்தியில் ஒட்டவே இல்லை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது சூடு ஆறிடுச்சு. இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சூப்பரான பிரெட் கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக கேக் ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.